இப்போ நேற்று கூட நான் கேள்விப்பட்டேன், நாசரேத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, ஆர்ட் அண்ட் சொல்லி ஒரு ஐடிஐ ஒன்று இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 மாசமா அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃபுக்கு சம்பளமே போடலையா. ஏங்க இது என்னங்க கொடுமை. நாசரேத்து வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலம், தூத்துக்குடி எப்படியோ அப்படிதான் நாசரேத்து. அங்கே வந்து ஒரு கல்வி நிலையம் இருக்குது, அதில் வேலை பார்க்குற வாத்தியாருக்கு சம்பளம் போடலாம். அவன் எப்படிங்க சாப்பிடுவான்? இது யாருமே கேட்க மாட்டீங்களா? நாசரேத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய மனிதர்கள் 2 டீம்ல இருக்கீங்க. அவன் எப்படி குடும்பத்தை ஓட்டுவான்? அவனுக்கு என்னதான் வருமானம் வேற சொல்லி பாருங்க. இப்போ நான் ஒர்க் பண்ணும்போது ஒரு இப்போ 2 டீமை சண்டை போடும்போது 10 நாள் தான் சம்பளம் போடல. நான் என்ன பண்ணேன், வெகுண்டெழுத்து போய் என்ன பண்ணேன், கலெக்டர் பெட்டிஷன் கொடுத்து என்ன பண்ணேன், சம்பளத்தை வாங்கணும். அப்போ 18 மாசம்னா எங்க மனசாட்சி உள்ள மனுஷன் ஒருத்தன் இல்லைங்க. வராங்கல்ல அங்கங்க வந்துட்டு போறாங்களே, தோத்திர பண்டிகை, அந்த பண்டிகை, இந்த பண்டிகைன்னு சொல்லிட்டு ஏங்க அவங்கள மறிக்க முடியல? என்னங்க பிரச்சனை? காணிக்கைக்கு குறை கிடையாது, கவர்கள் வந்து என்ன பண்ணுது, கூடிக்கொண்டே போகுது. அதே போல பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் என்ன பண்றாங்க, பெர்சன்டேஜ் கூட்டிகிட்டே போறாங்க. திருமண்டல கருவுல நிறைஞ்சு போய் தான் இருக்கு. அப்ப எங்க போகுது? யாராவது ஒரு மனுஷன் பதவியில் இருக்க பார்த்து கேட்குறீங்களா? டிசி மெம்பர்ஸா இருக்கீங்க, சிசி மெம்பர்ஸா இருக்கீங்க, குருவானவர்கள் இருக்கீங்க. ஏங்க பரிதாபமா இருக்குங்க. அது பாவப்பட்ட ஜென்மம். அவனுங்க வாத்தியாருங்கிற பாவப்பட்ட ஜென்மம். ஒரு குடும்பத்தை வைத்துக் கொண்டு எப்படி வாழ்வாங்கிற குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாம நம்ம திருமணத்தில் நம்ம உட்கார்ந்து என்ன பண்றோம், இந்த மாதிரி தலைவர்கள் நாங்கன்னு சொல்லி தேய்ச்சிட்டு இருக்கோங்க. என்ன ஏங்க கடவுளோட சன்னிதியில் போய் கேட்காதா? உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கூட கிடையாதா? மனுஷ பயம் கிடையாது, கடவுள் பயம் கூட கிடையாதாங்க? போரடிக்கும் மாட்டோட வாயை கிட்டான்னு சொல்றாங்க, அது தின்னுட்டு போட்டோங்காரு. உழைப்பவனுடைய வியர்வை வந்து காயக்கும்னால அவனுக்கு கூலியை கொடுன்னு சொல்லி என்ன பண்ணுது பைபிள் சொல்லுதுங்க. நீங்களாம் என்னங்க ஜென்மம்? சரி, அவன் தப்பு பண்றான், அரசன் மாதிரி உட்காந்து தப்பு பண்றான், அவனை சுட்டி காட்டி அந்த சம்பளத்தை வாங்கி கொடுக்குற எண்ணம் கூட இல்லைன்னா நீங்களா என்ன மனிதர்கள்? ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வேதனைக்குரிய பரிதாபமான விஷயங்க. சரி, அப்போ காணிக்கு போடுறதுலாம் எங்க போகுது? டீச்சர்ஸ் கொடுக்குற காசுல எங்க போகுது?